அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் 2024. ஸோ 2024 ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வந்து குரூப் 4 தான் கொடுத்தாங்க. ஜனவரியோட இறுதியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான தேர்வு என்பது 9/6/2024 எக்ஸாம் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த தேர்வுக்கான ஃபைனல் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்தாங்க, கவுன்சிலிங்கான டேட் கூட அறிவிச்சிட்டாங்க, மெமோ கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஃபைனல் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கவுன்சிலிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் கீ கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஃபைனல் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதிமன்றத்தில் சில வழக்குகள்லாம் இது சார்ந்து வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கான தீர்ப்பு கூட வந்திருக்கு இல்லையா. மேபி அந்த தீர்ப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும்போதே ஃபைனல் கீ ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது சிங்கிள் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேர்வுக்கலாம். ஸோ அதனால் மேபி வந்து முன்னாடியே கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2024 நடைபெற்ற அந்த குரூப் 4 எக்ஸாமில் ஒட்டுமொத்தமாக 9 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல் கொடுத்துருக்காங்கல்ல, 2 ஆப்ஷன் சரி, இந்த மாதிரி வந்து 9 ராங் கொஸ்டின் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அது என்னென்னது பார்க்கலாம். இது கொஸ்டின் சீரிஸ் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் சீரிஸ் வந்து ஏ. ஓகேங்களா. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கலெக்ஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அதில் ஆன்சர் டிக் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆப்ஷன் சரியோ அதை டிக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டென்டேட்டிவ் கீ ஆன்சர் தான், ஃபைனல் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைனல் கீ ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அந்த டென்டேட்டிவ் கீயில் என்ன மாடிஃபை பண்ணணுமோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணி படிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா வந்து டென்டேட்டிவ் கீ என்பது தப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2 கொஸ்டின், அதாவது 28 ஏபி, ஏ போட்டிருந்தாலும் சரி, பி போட்டிருந்தாலும் சரி, அப்போ அந்த கொஸ்டினில் ஏதோ தவறு இருக்குது. அதே மாதிரி 30வது கொஸ்டின் பாருங்கள், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன், இந்த 3 எது போட்டிருந்தாலும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 72வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், டி ஆப்ஷன், 2ல் எது போட்டிருந்தாலும் சரி. 63வது கொஸ்டின் பாருங்கள், அதுக்கும் வந்து ஆல் போட்டிருக்காங்க. அப்போ அதுலேயும் வந்து எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் சரி, ஏபிசிடி எது போட்டிருந்தாலும் சரின்றாங்க. இதுலேயே 4 கொஸ்டின் ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 86வது கொஸ்டின் ஆல் போட்டாங்க, 4 ஆப்ஷன் எது போட்டிருந்தாலும் சரி. 88வது கொஸ்டின் பிசி, 93வது கொஸ்டின் ஆல், அப்போ இதில் ஒரு 3, அப்போ 4 3 7 கொஸ்டின் ஆகிடுச்சா. ஸோ 7 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், 151வது கொஸ்டின் வந்து பி மற்றும் சி, 154வது கொஸ்டின் வந்து ஆல் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. ஏற்கனவே 7 பார்த்தோம், 8 9. ஸோ 9 கொஸ்டினுக்கு வந்து தவறாக கேட்டிருக்காங்க. குரூப் 4 2024 ஜனவரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த தேர்வில் 9 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வந்து மாறி இருக்குது. நீங்கள் டென்டேட்டிவ் கீ படிக்கும் பொழுது இந்த 9 கொஸ்டின் வந்து கொஸ்டின் சீரிஸ் ஏல வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு மேக் பண்ணோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறவங்க ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சும் ஃபைனல் கீ கொடுத்தாங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து படிங்க. ஓகேங்களா. அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். இல்லைனா நிறைய மிஸ்டேக் இருக்கும். டென்டேட்டிவ் கீ மட்டும் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி படிச்சிங்கன்னா நிறைய மிஸ்டேக் இருக்கும். கொஞ்சம் பார்த்து படிங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.